கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் இன்று நவம்பர் 29ஆம் தேதி முக்கிய நிகழ்வாக மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் ஜோஸ் அலுகாஸ் தனியார் நிறுவனத்தின் CSR நிதி மூலம் வாங்கப்பட்ட 4 புதிய பேட்டரி ரோந்து கார்களை கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த முயற்சி குறித்து பேசிய காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன், கோவை மாநகர காவல் துறைக்காக ஜோஸ் அலுகாஸ் கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி மூலமாக 4 எலக்ட்ரிக்கல் மஹிந்திரா XUV கார்கள் பேட்ரோலிங் பர்பஸுக்காக கொடுத்துருக்குறாங்க. இது சம்பந்தமாக ஏற்கனவே அரசுக்கு அனுமதி கேட்டு GO இஷ்யூ பண்ணி அதன் அடிப்படையில் இன்றைக்கி கோவை மாநகர காவல்துறையில் மக்களினுடைய பயன்பாட்டிற்காக இந்த 4 ரோந்து வாகனங்களும் பணியில் ஈடுபடுத்தப்பட இருக்கின்றன. இதில் முதல் முறையாக டிராஃபிக் பேட்ரோல்ஸ் 2 டிராஃபிக் பேட்ரோல்ஸ் அறிமுகப்படுத்துகிறோம். ஒன்று வெஸ்ட், அதாவது நம்முடைய நகரத்தில் மேற்கு பகுதியில் உள்ள போக்குவரத்தை சீர் செய்வதற்காக, இன்னொன்று கிழக்கு பகுதி அவினாசி ரோடு திருச்சி ரோடு பகுதியில். இந்த டிராஃபிக் பேட்ரோல் நம்முடைய மாநகரத்தில் வளர்ந்து வரக்கூடிய வாகனங்களினுடைய எண்ணிக்கையை மனதில் கொண்டு பொதுமக்கள் சாலைகளில் சீராக பாதுகாப்பாக பயணிப்பதற்காக இந்த போக்குவரத்து ரோந்து பணிக்காக இந்த வாகனங்கள் இன்று ஈடுபடுத்தப்படுகின்றன. அது தவிர 2 வாகனங்கள் கிரைம் கண்ட்ரோலுக்காக பேட்ரோலிங்காக பயன்படுத்தப்படும். இதில் 4மே எலக்ட்ரிக் வெஹிக்கிள். கோவை மாநகர காவல்துறை சார்பாக ஏற்கனவே கோவை மாநகர காவல்துறையை கார்பன் நியூட்ரல் சிட்டியாக மாற்றுவதற்காக பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்து வருகின்றோம். அதன் ஒரு பகுதியாக இந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் கார்பன் எமிஷன், அதாவது கரியமில வாயு வெளியிடுவதை குறைப்பதற்கு உதவியாக இருக்கும் என்றும் நம்புகிறோம். ஒவ்வொரு மொத்தம் 4 கார்ஸ் சேர்ந்து 60 லட்ச ரூபா மதிப்புள்ள எல்லாமே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வெஹிக்கிள் நம்ம சின்ன சின்ன சந்துகளில் ரோந்து பணி செய்வதற்காக ஆட்டோஸ் அறிமுகப்படுத்தியிருந்தோம். அது நல்ல பயனுள்ளதாக இருக்குது. அதே போல் ரேஸ் கோர்ஸில் பேட்டரி ஆப்ரேட்டட் இந்த ட்ரைவீலர் மாதிரி ஒரு ரோந்து வாகனம் அறிமுகப்படுத்தியிருந்தோம். அதில் இன்னும் இப்போது மற்ற ஸ்மார்ட் சிட்டி ஏரியாஸுக்கும் அதை விரிவுபடுத்த இருக்கின்றோம். கூடிய சீக்கிரத்தில் அதுவும் விரிவுபடுத்தப்படும்.